வணக்கம். கிரைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொல்லப்பட்ட மாங்காடு இளைஞரின் உடல் வந்தவாசி அருகே கண்டெடுப்பு. காதலருடன் இணைந்து கொலை செய்த மனைவி கைது. ஏற்காடு மலை அடிவாரத்தில் பட்டப்பகலில் இளைஞர் கடத்தி கொலை. கொலை செய்த கும்பலை வலைவீசி தேடி வரும் போலீசார். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் கஞ்சா சப்ளை. அதிரடி சோதனையில் சிக்கிய 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சொத்துக்களை அபகரிக்க சகோதரியின் கணவர் முயற்சி. திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகன் டிஜிபியிடம் புகார். ஆத்தூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை. மகளின் காதல் திருமணத்தால் விபரீத முடிவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு. அண்ணனை அடித்து கொன்ற தம்பி கைது. இனி தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கொலை செய்யப்பட்ட சென்னை மாங்காட்டை சேர்ந்த வாலிபரின் உடல் வந்தவாசி அருகே மலையடிவாரத்தில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. கொலை தொடர்பாக காதலருடன் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை போரூரை அடுத்து முகிலிவாக்கம் மேட்டுக்குப்பத்தை சேர்ந்த அன்பழகன் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் ஆற்காட்டை அடுத்து எசையனூரை சேர்ந்த நதியாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கணவரை காணவில்லை என நதியா கடந்த மார்ச் மாதம் மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் ஆற்காட்டை அடுத்து கொள்ளைப்பாளையத்தை சேர்ந்த நாகராஜ் என்பவர் நதியாவின் தாய்மாமன் மகன் என்பதும் இவருடன் நதியா காதலில் ஈடுபட்டு வந்ததும் கண்டறியப்பட்டது. காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை காதலனின் உதவியுடன் வந்தவாசி காட்டுப்பகுதிக்கு அழைத்து வந்த நதியா அதிக அளவில் மது அருந்த செய்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியதையும் போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து நதியா மற்றும் நாகராஜனை மாங்காடு போலீசார் கைது செய்தனர். மேலும் காட்டுப்பகுதியில் அழுகிய நிலையில் கிடந்த அன்பழகனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் அருகே ஏற்காடு மலையடிவாரத்தில் பட்டப்பகலில் இளைஞரை கடத்தி சென்று கழுத்தறுத்து கொன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையடிவாரம் சோதனை சாவடி அருகே காட்டுப்பகுதியில் 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் கழுத்து அறுத்து கொல்லப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஏற்காடு காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். இறந்தவர் சேலம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த பாபு என்பதும் அவர் மரத்தச்சு வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. பாபுவுக்கு சுதா என்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கண்ணங்குறிச்சியை சேர்ந்த பிரபல ரவுடி குமாருக்கும் பாபுவுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. நேற்று பிற்பகல் குமார் சிலருடன் காரில் வந்து பாபுவை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாபு கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரவுடி குமாரையும் அவனது கூட்டாளிகளையும் தேடி வருகின்றனர். உங்கள் அப்பாவை லாஸ்ட்டாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுங்க உடனே ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் என்ன அம்மாக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணும் இந்த பையனும் இந்த மாதிரி அப்பாவை லாஸ்ட்டாக பார்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா உடனே அங்கேருந்து ஓடி வந்து இங்கே பார்த்தோம். அதுங்காட்டி காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு 1/2 hour கழிச்சு நாங்கள்லாம் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அவங்க வீட்டுக்காருக்கு. அப்புறம் கூட அந்த குமார்னு சொல்கிறவருக்கு அவருக்கும் ஃபோன் அடிச்சிருக்காங்க. அவர் ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா போலீஸே வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனை செய்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். சுற்றுலா தலமான கொடைக்கானலில் போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனை நடந்து வருவதாக அண்மையில் நியூஸ் 7 தமிழில் செய்தி ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக பெருமாள் மலை, மூங்கில்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கொடைக்கானல் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஏரி சாலை, மூஞ்சிக்கல் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனை செய்த 7 பேரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சா மற்றும் போதை காளான்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகன் சூரிய சிவா தனது சகோதரியின் கணவர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். காதல் திருமணம் செய்து கொண்டதால் குடும்பத்தினர் தன்னை ஒதுக்கி வைத்திருப்பதை பயன்படுத்தி தனது அக்காவின் கணவர் முத்துக்குமார் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்வதாக சூரிய சிவா தனது புகாரில் தெரிவித்துள்ளார்.
மேலும் முத்துக்குமாரை தான் கொலை செய்ய முயற்சிப்பதாக திருச்சி காவல்துறை ஆணையரிடம் அவர் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் சூரிய சிவா குற்றம் சாட்டியுள்ளார். எங்கள் தந்தைக்கு அப்புறமேலே அரசியல் ரீதியான ஆதாயமும் சொத்துக்களையும் தான் அடையணும் அப்படின்னு நினைக்கிற கண்ணோட்டத்தோட எனக்கு கொலை மிரட்டல் வர்றது, நம்மளை ஆட்களை விட்டு மிரட்டுறது, நம்மளை வேறு பிரச்சனைகளில் உண்டாக்குறதுங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம இப்போ புகார் கொடுக்குறதா இருந்தோம். ஏற்கனவே இப்போ மார்ச் மாதத்தில் என்னோட மனைவியோட ஏற்கனவே நான் ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் என் தந்தையார் நான் காரணம் காட்டினேன். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான், முத்துக்குமார் அப்படிங்கிறவர் தான். திருச்சியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்க வந்தவர் கத்தியுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு நேற்று காலை வந்தார். அவரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் விமான நிலையத்தில் திரண்டிருந்தனர். அப்போது நபர் ஒருவர் தமது மகளுக்கு திருமணம் வைத்துள்ளதாகவும் OPS உடன் சேர்ந்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அந்த நபர் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தி திடீரென கீழே விழுந்தது. இதையடுத்து கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் அந்த நபரை உடனடியாக கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் திருச்சியை சேர்ந்த சோழராஜன் என்பதும் விசாரணைக்கு பின்னர் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் பாதுகாப்பு வசதிகளில் குறைபாடுகள் உள்ளதாக கூறி விமான நிலைய காவல் நிலையத்தை ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். மேலும் காவல் உதவி ஆணையருடன் முன்னாள் அமைச்சர்கள் பரம்ஜோதி, பூனாட்சி ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்பதற்கு அங்கே நின்று ஒரு 300 பேர் அங்கே நின்று கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் கையில் கத்தியுடன் அந்த இடத்திலே தள்ளி கொண்டு வரும்பொழுது அவர் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்தது என்று சொல்லி கழக நிர்வாகிகள் அவரை பிடித்து காவல் நிலையத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது புகார் அளித்திருக்கிறோம். எங்களுடைய கோட்டத் தலைவர், முன்னாள் கோட்டத் தலைவர் மனோகர் அவர்கள் புகார் அளித்திருக்கிறார். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆத்தூர் அருகே மகள் காதல் திருமணம் செய்து கொண்ட விரக்தியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தாண்டனூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன். இவருக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இவரது மூத்த மகள் மோகனா என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன் உறவினர் ஒருவரை காதல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ராஜேந்திரனின் குடும்பத்தினர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினார். இந்த நிலையில் வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படாதால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து பார்த்துள்ளனர். அப்போது ராஜேந்திரன், அவரது மனைவி, இளைய மகள், மகன் ஆகிய 4 பேரும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் 3 நாள் மனம் உடஞ்சி இருந்தார். நல்லா ஆறுதல் தான் சொல்லிகிட்டு இருந்தோம். நேற்று காரிப்பட்டி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. திருப்பி நாங்கள் ஏத்தாப்பட்டி ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஒரு 3 நாளுமே நாங்கள் எல்லாம் கூட தான் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் நைட்டு எல்லாம் ஒரு 11 மணிக்கு பேசிட்டு எல்லாம் இது பண்ணோம். அப்புறம் திருப்பி போனவாட்டி இது அவங்க 4 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஈரோட்டில் ஜவுளி வியாபாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து 29 சவரம் தங்க நகையை கொள்ளையடித்தவரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு தண்ணீர் பந்தல் பாளையம் அர்ஜுனா நகரை சேர்ந்தவர் குத்தாலம் ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த டிசம்பர் மாதம் இவருடைய வீட்டின் பூட்டை உடைத்து 29 சவரம் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக வீரப்பஞ்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முருகையன் தலைமையிலான குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஈரோடு முனிசிபால் காலனி பகுதியில் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த முத்தான் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது 29 சவரம் நகையை திருடியதை ஒப்புக்கொண்டார். அடமானம் வைக்கப்பட்டிருந்த இந்த நகைகளை போலீசார் மீட்டு முத்தானை கைது செய்துள்ளனர்.
தமிழக கேரள எல்லையான கோட்டைவாசல் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கேரள மாநில மதுவிலக்கு காவல்துறை சார்பில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது தென்காசியில் இருந்து புனலூர் நோக்கி சென்ற தமிழக அரசு பேருந்தில் இருந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜாஃபீர் ஹசன் என்பவரை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அவர் வைத்திருந்த பையில் 500 ரூபாய் நோட்டு 8 கட்டுகளும் 2000 ரூபாய் நோட்டு கட்டுகள் 3 என மொத்தம் 10 லட்சம் ரூபாயை துணிகளுக்கு மத்தியில் மறைத்து வைத்து இருந்தது தெரிய வந்தது. அவரிடம் விசாரணை நடத்தியதில் அந்த பணம் ஹவாலா பணம் என்பது தெரிய வந்தது. பின்னர் ஜாஃபீர் ஹசனை கைது செய்து பணமும் பறிமுதல் செய்து கேரள மாநிலம் தென்மலை போலீசாரிடம் வழக்கை ஒப்படைக்கப்பட்டது. தாராமங்கலம் அருகே அடுத்தடுத்த 3 கோவில்களில் பூட்டை உடைத்து சுவாமி நகைகள் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டன. சேலம் மாவட்டம் லக்ஷ்மாயூர், கோணகிரி வளைவு, காளிவட்டம் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் நேற்று முன்தினம் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதற்காக கோவில் நகைகளை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இரவு பூசை முடிந்து நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மாரியம்மன் கோவிலை திறப்பதற்காக பூசாரி வந்தபோது பூட்டுகள் உடைக்கப்பட்டு சாமி நகைகள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து தகவலறிந்த தாராமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பூஜை பொருட்கள் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த பகுதியில் புதிதாக டாஸ்மாக் மதுக்கடை திறந்த பிறகே கொள்ளை சம்பவங்கள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நைட்டு திருடிட்டு போயிட்டாங்க. இந்த கோயில் ஒன்று, பக்கத்தில் இருக்கிற கோயில் ஒன்று. நைட்டு காணாது போயிடுச்சு. உண்டியெல்லாம் உடச்சி கொண்டுட்டு போய் காட்டில் போட்டிருந்தாங்க. காலையில் போலீஸ் எல்லாம் விசாரணை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரணையில் தெரியும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் தங்கும் விடுதி வளாகத்தில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பூஜைகள் நடைபெறவில்லை. தற்கொலை செய்து கொண்ட பெண் கோவிலின் பின்புறம் மேலவீதியில் வசித்து வந்த சைபுனிசா என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த அவர் சுவாமிமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் தங்கும் விடுதி வளாகத்தில் சைபுனிசா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோவில் வளாகத்தில் இந்த தற்கொலை சம்பவம் நடைபெற்றதால் சுவாமிக்கு வழக்கமாக நடைபெறும் அபிஷேகங்கள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெறவில்லை. வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 83 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணம் மற்றும் தங்க நகைகளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னையில் இருந்து மலேசியா மற்றும் தாய்லாந்திற்கு செல்லும் விமான பயணிகளின் உடைமைகளை சோதனை நடத்தினர். அப்போது 57 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணத்தை சட்டவிரோதமாக கடத்த முயன்ற மியான்மரை சேர்ந்த 2 பெண்களிடமிருந்து பறிமுதல் செய்தனர். இதேபோல் 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சென்னையை சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேரிடமிருந்தும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குழாயில் தண்ணீர் பிடிக்கும் மோதலில் அண்ணனை அடித்து கொன்ற தம்பியும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டனர். கூமாப்பட்டி அருகே உள்ள நெடுங்குளத்தை சேர்ந்த சகோதரர்களான பாண்டி மற்றும் பாலகிருஷ்ணன் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் குழாயில் தண்ணீர் பிடிக்கும் பிரச்சனையில் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து தனது அண்ணன் பாண்டியை பாலகிருஷ்ணன் அடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி தங்கம் ஆகியோரை கூமாப்பட்டி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பசுமை வீடு திட்டத்திற்காக பயனாளிகளிடம் லஞ்சம் பெற்று தர மறுத்த பெண் ஊராட்சி செயலாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதனால் மனமுடைந்த அவர் விஷமருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகாரிப்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் பணியாளராக இருந்து வந்த கௌரி என்பவர் செயலாளராக பதவி உயர்வு பெற்றார். முன்னாள் ஊராட்சி தலைவரான அதிமுகவை சேர்ந்த மாரியப்பன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமி ஆகியோர் ஊராட்சியில் நடைபெறும் பல்வேறு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளிடம் லஞ்சம் பெற்று தர வேண்டும் என கௌரியிடம் கோரியுள்ளனர். இதற்கு ஊராட்சி செயலாளரான கௌரி மறுப்பு தெரிவிக்கவே அவரை பணியிட மாற்றம் செய்துள்ளனர். இதனால் மனமுடைந்த அவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு கௌரி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். பணம் வேணும், எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், அந்த வீடு ஐயோவை பசுமை வீட்டுக்கு இவ்வளோ பணம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க, இல்லைனா உங்களை இது பண்ணிடுவோம், இடம் மாற்றிடுவோம், எங்களுக்கு தேவையான கிளர்க்கை நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இவங்களை மிரட்டியிருக்காங்க. அடிக்கடி இவங்க அரசு அதிகாரிகிட்ட போய் இவங்களை மாற்றுங்கன்னு சொல்லி அவங்களே மிரட்டுறது, யூனியன் ஆஃபீஸில் போய் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி பணியிட மாற்றம் செஞ்சு அவங்கள மாற்றிட்டாங்க. இடமும் அந்த மன உளைச்சல்னால இது பண்ணிட்டாங்க, அவங்க மருந்து குடிச்சிட்டாங்க.
வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மாதிமங்கலம் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் ஆந்திர மாநிலம் புத்தூரை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி மாதிமங்கலம் பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. கிராமிய காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை தீவிர விசாரணை மேற்கொண்டார். அதில் அருண்குமார் என்பவரிடம் திலீப் என்ற இளைஞர் வேலை வாங்கி கொடுக்க 20 லட்சம் ரூபாய் அளித்துள்ளார். அதனை திருப்பி கேட்டபோது திலீப்பை தனது நண்பர்கள் பிரவீன் மற்றும் பார்கவ் ஆகியோருடன் இணைத்து அருண்குமார் ஆந்திராவில் கொலை செய்து தமிழக பகுதியில் வீசிவிட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக அருண்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருநின்றவூரில் ஆட்டோ ஓட்டுநரை கல்லால் அடித்து கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாஞ்சிச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் நடுக்குத்தகை பகுதியில் நடந்த கோவில் திருவிழாவிற்கு சென்றார். பின்னர் நண்பர்களுடன் மது குடிப்பதற்காக சென்ற சீனிவாசன் அதன் பின் திரும்பவில்லை. இந்நிலையில் நடுக்குத்தகை சுடுகாடு அருகே சீனிவாசன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகே இலங்கை அகதிகள் முகாமில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டார். முன்னீர்பள்ளம் அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர்கள் நந்தகுமார் மற்றும் தயா பாரத். குடிபோதையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதை கண்ட சண்முகராஜா என்பவர் சண்டையை விலக்க சென்றார். அப்போது தயா பாரத் கத்தியால் குத்தியதில் சண்முகராஜா படுகாயமடைந்தார். இதையடுத்து அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய தயாபாரத்தை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இளைஞர்கள் சிலர் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதால் ஓட்டுநர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அமரகுந்தி கிராமத்தில் கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். அப்போது தாராமங்கலத்தில் இருந்து அமரகுந்தி வழியாக மேட்டூர் வரை செல்லும் அரசு பேருந்து ஊர்வலத்திற்கு இடையூறாக வந்ததாக கூறி சில இளைஞர்கள் பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மற்ற அரசு பேருந்து ஓட்டுநர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தௌசம்பட்டி போலீசார் இளைஞர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அதுக்கு அந்த ஓட்டுநர் அப்போ கொஞ்சம் ஓரம் போயிட்டா நாங்கள் ஒதுங்கி போகிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்ல, வந்து டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படா நீ வந்து நான் கோச்சிக்கு வந்து நீ ஒதுங்கி போகலான்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை ஏறி அந்த திருச்சியிலேருந்து வந்த பசங்க யாராவது 2 பசங்க அடிக்கிறாங்க. இப்போ எங்கள் அந்த அமர்ந்து உள்ளூரில் இருக்கிறவங்க எங்கள் ஊர் பஞ்சாயத்து சார்ந்தவங்க எல்லாம் போயா ஒரு சிலர் விளக்கும் போது என்ன பண்ணுறான்னா நீ யாரா விளக்குறன்னு சொல்லி அவனுங்களையும் அடிக்கிறானுங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், சண்டைக்கு வர்றான். பார்த்தா அவங்க ஏதோ கொஞ்சம் முன்ன பொண்ண போதையில் இருப்பாங்க போல இருக்குது. அதனால் அப்புறம் எங்கள் பசங்கள்லாம் போய் எல்லாம் விலைக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து பொருளாக ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அந்த திருச்சியிலேருந்து வந்தவங்க மேலே கொஞ்சம் அரசு வந்து துளசிமட்டி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், அதான் எங்களுடைய கோரிக்கை. சென்னையில் நள்ளிரவை தாண்டி செயல்பட்ட உணவகத்தை மூடிய காவல்துறையினர் உணவக மேலாளரையும் கைது செய்துள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மகாலிங்கபுரம் நெடுஞ்சாலையில் உள்ள உணவகம் ஒன்றில் நள்ளிரவு நேரத்தையும் தாண்டி இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்பகுதிக்கு ரோந்து சென்ற காவல்துறையினர் உணவகத்தை மூட சொல்லி அறிவுறுத்தியும் உணவக நிர்வாகத்தினர் போலீசாரின் உத்தரவை அலட்சியப்படுத்தினர். என்ன நடந்தது சொல்லு பாப்பி. எல்லாம் எடுத்துட்டேங்க சார், எல்லாம் வீடியோ கவர் பண்ணுங்க சார். ரோட்ல வண்டி நிக்கிறதுக்கு இடம் இல்லை, உள்ள அந்த லேடிஸ் சொல்லுப்பா. இதையடுத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களை அங்கிருந்து வெளியேற்றி உணவகத்தை மூடிய போலீசார் மேலாளரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புழல் மத்திய சிறையில் விசாரணை கைதிகளிடம் நடத்திய தீவிர சோதனையில் 5 செல்போன்களை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். சென்னை புழல் மத்திய சிறையில் இருந்து வெளிநபர்களுக்கு ஏராளமான செல்போன் மூலம் அழைப்பு செல்வதாக ரகசிய தகவல் வெளியானதை அடுத்து சிறைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சிறையில் இருந்த விசாரணை கைதிகள் 5 பேரிடம் செல்போன்கள் இருந்ததை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து செல்போனை பறிமுதல் செய்த 5 கைதிகளிடமும் சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிறையில் இருந்தவாறே திருட்டு, கொள்ளை சம்பவங்கள் குறித்து திட்டம் தீட்டி வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்காவிளையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் களக்காட்டிலிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்களை வெட்டி கேரளாவிற்கு கடத்த முயற்சி செய்த 3 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்காவிலையில் வனத்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 17.50 கிலோ எடையுள்ள 28 சந்தன மரக்கட்டைகளை இருவர் மறைத்து வைத்து கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் களக்காடு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இருவரும் சிதம்பரபுரத்தை சேர்ந்த சுந்தர் மற்றும் கீழமுள்ளக்கள்ளியை சேர்ந்த மரியதாஸ் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தன மரத்தை வெட்ட உதவிய 7 பேரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பழனி அருகே புறவழி சாலையில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவரை அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்துவிட்டு தப்பியோடியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி புறவழி சாலையில் பழனி தேவஸ்தான சிறுவர் பூங்கா அருகே 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் உடலில் வெட்டு காயங்களுடன் கிடந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்து கிடந்தவரின் முகம் மற்றும் உடற்பகுதியில் பலத்த வெட்டு காயங்கள் இருப்பதால் உயிரிழந்தது யார் என அடையாளம் காண முடியவில்லை. அந்த இடத்தில் கிடந்த செல்போனை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடன் தருவதாக உறுதியளித்து 1 கோடி ரூபாயை நூதன முறையில் மோசடி செய்தவர்களை கைது செய்ய கோரி சிவகங்கை காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். ஏஞ்சல் மார்க்கெட்டிங் என்கிற பெயரில் ஒரு குழுவினர் சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம், பரமக்குடி ஆகிய பகுதிகளில் அலுவலகம் திறந்து அப்பகுதியை சேர்ந்தவர்களை வேலைக்கு அமர்த்தினர். பின்னர் நபர் ஒருவர் 1000 ரூபாய் செலுத்தினால் 15 நாட்களில் கட்டிய 1000 ரூபாயை திரும்ப தருவதுடன் 200 ரூபாய் மதிப்புள்ள குத்துவிளக்கும் வழங்குவதுடன் 30 நாட்கள் கழித்து 50,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்று இந்நிறுவனத்தினர் கூறியுள்ளனர். இத்திட்டத்தில் ஆட்களை இணைத்துவிட்டால் அதற்கும் கமிஷன் வழங்கப்படும் என்றும் இவர்கள் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதை நம்பி அந்தந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் 1000 ரூபாய் கட்டியதுடன் பிறரையும் இணைத்துவிட்டனர். ஆனால் உறுதியளித்தபடி அந்த நிறுவனத்தர் பணம் தராதால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சென்னையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 கிலோ தடை செய்யப்பட்ட மாவா மூலப்பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் விற்பனை மற்றும் தயாரிப்பு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கொத்தவால் சாவடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சின்னத்தம்பி தெருவில் இயங்கி வந்த பாட்கோ ரோட்வேஸ் குடோனில் மாவா என்னும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளின் மூலப்பொருள் இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் பூக்கடை உதவி ஆணையாளர் தலைமையில் அடங்கிய காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது மூலப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு பணிபுரிந்து இருந்த சர்பராஜ், தோப்பசாமி, இப்ராஹிம், சரவணன், புரான், ராகவேந்திரா உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். செங்கம் அருகே கிராம பகுதியில் காரை அதிவேகமாக ஓட்டி சென்ற இளைஞரை தட்டி கேட்டது தொடர்பாக இரு தரப்பினரிடையே நிகழ்ந்த மோதலில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். மோதலில் ஈடுபட்டது தொடர்பாக 7 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாணிப்பாடி அருகே திருவடத்தனூர் கிராமத்தின் வழியாக மலமஞ்சனூர் புதூரை சேர்ந்த சந்தீபன் என்பவர் காரில் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருடத்தனூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சந்தீபனின் காரினை வழிமறித்து தாக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே நேரிட்ட மோதலில் ஜெயினுமாபி என்ற மூதாட்டி கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த மோதலில் திருவடத்தனூர் பகுதியை சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் படுகாயத்துடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மலமஞ்சனூர் புதூர் கிராமத்தினை சேர்ந்த 7 பேரை கைது செய்தனர். மேலும் திருவடத்தனூர் பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.